இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி இருக்கிற பாஜக நிலைப்பாடு இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்க உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாக நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாது என்பதை திமுக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். அவர்கள் அதற்கான காரணங்கள் சிலவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அணுகுமுறை தான் எங்களுக்கு அதுல பிரச்சனை. மற்றபடி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சனைகளில் எங்களுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது என்பதை திமுக தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு. ஒருவேளை காலப்போக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? வரக்கூடிய காலங்களில் வந்து தேசிய லெவலில் மீண்டும் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்க உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, மம்தா பானர்ஜி ஒன்றும் வெளியேறலையே. மம்தா பானர்ஜி இல்ல, 8ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட கலந்து கொள்கிறது. சொல்ல போனால் இந்த முன்முயற்சியில் அவங்களுக்கு பங்கு இருக்கு. திரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இதில் பங்கு இருக்கிறது. திமுக மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக 8ஆம் தேதி கூட்டத்தில் அங்கே பங்கேற்பு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு கூட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கின்றதை யூகத்தில் நம்ம வந்து ஒரு முடிவு வர வேண்டிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.